அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நான் உங்களோடு பேசல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் ஆண்டவர் அறியாதவள். 1975 தான் இயேசுனா என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதற்கு முன்பு நாங்களே எங்கள் குடும்பம் முழுவதும் இந்து குடும்பம் தான், பரம்பரையான இந்து குடும்பம். ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். என் ஆண்டவர் என்னை தாயின் வயிற்றிலே என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை முன்குறித்திருந்தார். ஆகவே தான் இந்த கனமான ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு வந்திருக்கார். இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிறது என்னென்னா, என் ஆண்டவர் எப்படி என்னை தெரிந்து கொண்டார். அவர் இரத்தத்தை சிந்தியாக்கும் என்னை தெரிந்து கொண்டார். நாங்கள் 1980 கர்த்தருடைய ஊழியத்துக்காக கடந்து வந்தோம். அப்போ முதலாவது நாங்கள் ஊழியம் செஞ்சது கூடங்குளம், 2வது புத்தளம், 3வது திருச்சியில் உள்ள கல்லணை, 4வதாக நாங்கள் டால்மியாபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோனோம். அப்போ பாஸ்டர் அவர்கள் விலகினப்பட்டு கர்த்தருக்குள்ளாக கடந்து விட்டார்கள். அப்போ அதுக்கப்புறம் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்துலேயும் கர்த்தர் எங்களோடு இருந்தார். அப்போது எனக்கு கூப்பிட்டார்கள். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் பெண்கள் ஜெபம் நடத்துவேன். அதனால் என்னை கூப்பிட்டு என்னை தகுதிப்படுத்தினார்கள். திருவிருந்து கொடுக்கும்படி என்னை தகுதிப்படுத்தி என்னை பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்து வந்தார்கள். நான் ஒரு நாள் 8/3/2015 அன்று திருவிருந்து கொடுத்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு சர்ச்சில் ஒரு சின்ன கூரை குடிசை தான், அதில் கொடுத்து கொண்டு வரும்போது எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்துட்டு கடைசியாக நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரை வணங்கிட்டு அந்த திருவிருந்தை நான் அப்படி அந்த ரத்தத்தை அப்படி பிடிச்சேன் பாருங்களேன். அப்படியே எனக்கு அந்த நீங்கள் ரத்தம் கொட்டுனா அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு எப்படி ஒரு வாடை இருக்கும், அதே மாதிரி ஒரு வாடை, அந்த ஒரு பிளட்டு அப்படி வாடை அப்படி வருது. அந்த ரசம் அதை குடிச்சிட்டு எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் 30 வருஷத்துக்கு மேலாக திருவிருந்து எடுக்கிறேன், ஆனால் இன்னும் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இல்லையே. இது ஒரு புதுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய இளைய மகள் ஆக்னஸ் அந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே மீதி இருக்கிற ரசத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ரசத்தை குடிக்கும்போது அது திராட்சை ஜூஸாக தான் இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்க தம்முடைய இரத்தத்தை சிந்தியாக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். அந்த தேவன் இன்றும் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்களும் திருவிருந்து எடுக்கும்போது பயத்தோடும் பக்தியோடு எடுங்க. அவருடைய இரத்தத்தை நீங்கள் பருகும்படி தேவன் கிருபை செய்வார். ஆமென்.